ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுக பகுதியில் 150 மீட்டருக்கு மேல் கடல் உள்வாங்கியதால் கரை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகுகள் தரை தட்டின. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் இன்று காலை முதல் சுமார் 100 முதல் 150 மீட்டர் வரை உள்வாங்கி காணப்படுகிறது. இதனால் இந்த கரை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டுப்படகுகள் தரை தட்டி சேதமடைந்துள்ளது மட்டுமல்லாமல் கடற்கரை ஓரம் வசிக்கக்கூடிய இந்த கடல்வாழ் உயிரினங்களான நட்சத்திர மீன், நண்டு உள்ளிட்டவைகள் வெளியே தெரிந்து வருகிறது. இதனை அப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நாய்கள் சாப்பிட்டு வருகிறது. மேலும் இந்த கடல் உள்வாங்கிய காரணத்தால் இன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் போது அந்த விசைப்படகுகளுக்கு தேவையான ஐஸ், டீசல் உள்ளிட்ட பொருட்களை கரையில் இருந்து நாட்டுப்படகுகளிலே மீனவர்கள் கொண்டு செல்வது வழக்கம். அவ்வாறு கொண்டு செல்ல முடியாமல் இன்று மீனவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இந்த மீன்பிடி துறைமுகம் அருகே மீன்பிடி இறங்குதளம் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. அதன் காரணமாகவே அடிக்கடி கடல் உள்வாங்கி வருவதாக மீனவர்கள் தெரிவிக்க, மேலும் இந்த கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் இந்த அடிக்கடி கடல் உள்வாங்குவது குறித்து உடனடியாக மத்திய கடல் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து இது எதற்காக அடிக்கடி கடல் உள்வாங்கிறது என்பது குறித்தான ஆய்வு நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர்.